கேரளால பார்த்தீங்கன்னா, இப்ப மாந்தின்னு ஒரு விஷயத்த வந்து அதிகமா வந்து அவங்க வந்து ஜோதிடத்துல வந்து கொண்டு வராங்க. ஆக்சுவலி நம்ப தமிழ்நாட்டிலுமே வந்து இந்த மாந்திலாம் ரொம்ப தேவைப்படுது. அது ஜோதிடத்துல மாந்தி வந்து எந்த மாரி ஒரு விஷயமா இருக்குது? அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அத பத்தி சொல்லுங்க மேடம். ஃபர்ஸ்ட் அந்த மாந்தி அப்படின்னா சில பேத்துக்கு தெரியாது. நம்ம ம். தமிழ்நாட்டுல யாருக்கும் தெரியாது. ஜாதகத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி மான் எழுதியிருக்கும். அதுதான் வந்து மாந்தி. கேரளால அது ஏன் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பிரேத கிரகம். சனியோட பிரதிபலிப்புன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க. அது வந்து பிரேத கிரகம். அதாவது நம்ம கூட வீட்ல வாழ்ந்துட்டு இருந்தவங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் ஒரு நெறைய ஆசைகள் இருக்கும். அவங்க நம்மளோட டிராவல் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. எல்லாமே பேசுவாங்க. பட் அது கேட்கறக்கு நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தொண்டை பகுதி இருக்காது. அப்ப தொண்டை பகுதி இருந்ததுன்னு பேசும்போது நம்மளுக்கு கேட்கும். அப்ப அது வந்து ஒரு அமானுஷ்ய சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்ல இறந்த ஆத்மாக்கள் துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாததுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல தீராத சண்டையா இருக்கும். ஒவ்வொரு வீட்ல பார்த்தீங்கன்னா, சண்டை தீரவே தீராது. நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது ட்ராப் ஆயிரும். அப்புறம் வண்டி வாகனத்துல போயிட்டு இருக்கும்போது சுத்தி பார்த்தீங்கன்னா, எந்த வண்டி இருக்காது. ஆனா எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னே தெரியாது. இந்த மாரி விஷயங்களா இருக்கும். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள ஒரு பிரிவினை வந்துரும். மெயினா இந்த மாந்தி தோஷம் இருந்துச்சுன்னா, கல்யாணமே ஆகாது. அது யாருக்கும் தெரியாது. நம்ம வந்து கிரகங்கள் மட்டும் தான் பார்ப்போம். பட் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நம்மளோட நம்ம யாருமே அனலைஸ் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், சுக்கிரனு, செவ்வாய் இல்லாட்டி 7ஆம் பாவாதிபதி எங்க இருக்கு? அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் நம்ம பார்ப்போம். இப்ப லக்னத்திலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் அடிக்கடிக்கு சூசைட் தாட்ஸ் வரும். நம்ம எதுக்கு உயிரோடு இருக்கணும்? எதுக்கு உயிரோடு இருக்கணுன்ட்டு. இப்போ திருப்பூர்லேருந்து அனன்யாங்கிற பொண்ணவங்களும் இறந்ததுல நம்மக்கிட்ட ம். அவங்க ஜாதகம் ஒரு வந்தது பார்த்தீங்கன்னா, லக்னத்தில மாந்தி தான். ஃபினான்ஸ் ஓகே. ப்ராப்ளம் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ம். பட் ஆனா ஏதோ ஒரு சின்ன வார்த்தைய சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஒரு எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். நம்ம சூசைட் பண்ணிக்கணும், சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த மாந்திரீக விஷயத்தால பாதிச்சுருவாங்க. லக்னத்தில மாந்தி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாந்திரீகம் யாராச்சும் பண்ணி வச்சாங்கன்னா, அவங்களுக்கு சீக்கிரம் அந்த விஷயங்கள பாதிச்சுரும். இதே 2ல இருந்தா குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். வருமானத்தில தடை இருக்கும். எவ்வளோ சம்பாரிச்சாலும் நம்மளுக்கு வந்து அது ரெக்கவரிக்கே முடியாது. இன்னும் சொல்லுவாங்க, எவ்வளோ சம்பாரிச்சாலும் கிணத்துல போட்ட மாரியே இருக்கு அப்படிங்கும்போது, அந்த விஷயத்தையும் பாதிக்கும். 3ஆம் பாவத்தில இருந்துச்சு அப்படின்னா, சகோதரர்கள், அந்த சகோதரிகள் அவங்க மூலியமா ப்ராப்ளம்ஸ் வரும். எந்த முயற்சி எடுத்தாலும் அவங்களுக்கு ரொம்ப திறமைசாலியே இருப்பாங்க. பட் வந்து எப்படி எப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க டெவலப்மெண்ட் ஆகவே முடியாது. இதே 4ஆம் பாவத்தில இருந்துச்சு அப்படின்னா, தாய்க்கு செலவு பண்ணிட்டே இருக்கிற மாரி இருக்கும். இடத்து பிரச்சனையா இருக்கும். இப்போ ஒரு இடம் வாங்கினாலே போய் அது பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம்ஸ்லயே முடியும். இல்ல குடி வரவங்க வீட்ல ப்ராப்ளமா இருக்கும். அந்த வீட்டுக்கு ஒரு யார் குடி வந்தாலும் சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒரு வீட்ல 10 வாட்டி வந்துட்டு போனாலும் யாரும் தங்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு தான் அந்த வாஸ்துங்கிற பேச்சுங்கிறது வந்துச்சு. ஓகேங்களா? 5ஆம் பாவத்தில இருந்துச்சு அப்படின்னா, குழந்தை பிறக்கறதுல தாமதம் இருக்கும். பூர்வ புண்ணியத்தில கடும் பெண் சாபமா இருக்கும். இப்ப இது 6ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ருணரோண சத்ரு அது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துட்டே இருக்கும். நீங்க மெடிசின் செலவு பண்ணிட்டே இருக்கும்.